11 இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் 200 கீழ் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமலேயே மாநில சட்டமன்றம் இயற்றிய மசோதா அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? ஆளுநர் கையெழுத்து இல்லாமலே ஒரு சட்டத்தை இயற்றி அது சட்டமாகுமா, அந்த மாநிலத்தோட சட்டமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இது எதனால தான் அதே தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டே அந்த 142 இன்வோக் பண்ணி நாங்களே ஒப்புதல் அளிக்கிறோம், ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது கிளாரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். அது மாதிரி ஆளுநர் கையெழுத்து போடலன்னா அது சட்டமாகாது. அதனால் எங்களுக்கெல்லாம் அந்த பவர் கிடையாது, நீங்கள் தான் பண்ணணும், ஆனால் உங்களை பண்ண சொல்லி நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான் எங்களுக்கு இருக்கிற பவர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் 10 தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 200 கீழ் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றம் இயற்றிய சட்டம் நடைமுறைக்கு வர முடியாது. ஆளுநரின் சட்டம் இயற்றுதல் பணியை வேறு எந்த அரசியலமைப்பு அதிகாரமும் மாற்றம் செய்ய முடியாது. அதை ஆளுநர் மட்டுமே செய்ய முடியும். தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டம், இல்லைன்னா கிடையாது. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லிச்சு, ஹைகோர்ட் ஆர்டர் சொல்லிச்சுன்னா எந்த வேலையும் கிடையாது.